நேருவை காரிலே அழைத்து கொண்டு அந்த மதுரை பக்கம் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்கிறாங்க. இங்கதானே உங்க சொந்த ஊர் இருக்கிறது மிஸ்டர் காமராஜ் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, இங்கதான் இருக்கு, போற வழிதானே. அப்பனா உங்க அம்மாவை பார்த்து நான் ஒரு நலம் விசாரிக்கணுமே நேருஜி கேட்கிறாரு. இல்ல, ஏற்கனவே மணி ஆயிடுச்சு, நம்ம போலாம். இல்ல சும்மா ஒரு நிமிஷம் தான் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு அம்மாவை பார்க்கறதுக்கு அழிச்சிட்டு போறாரு. அது ஒரு பொட்டல் காடு, அத்துவான காடு, வெயில் கொளுத்துது, வயல்வெளி. கார் நிறுத்து அப்படிங்கிறாரு. நிறுத்துறாங்க. இறங்குற. என்ன இந்த இடத்துல போய் நிறுத்த சொல்றாருன்னா, பக்கத்துல வயல்வெளியில இவர் இறங்கி, அதா நான் காமராஜ் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. அந்த 5-6 தாய்மார்கள், அதுல இருந்து வயல்ல களப்பிடிங்கிட்டு இருக்க தாய்மார்கள் இருந்து ஒருத்தங்க அங்கேருந்து வர்றாங்க. ராசா, என்ன திடீர்னு இப்ப வந்திருக்கிற, எதிரே பார்க்கலையே, தகவல் கூட சொல்லலையே அப்படின்னு. இல்ல ராசா, இவங்க தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படியா, வணக்கம் ஐயா அப்படின்றாங்க. பிரதமர்கிட்ட சொல்றாரு நேருஜி கிட்ட, இதுதான் என்னுடைய அம்மான்னு. வேத்து ஊத்துது நேருவுக்கு. வெயில்னால இல்ல, இப்படி பொய்யில்லாத ஒரு மகத்தான தலைவன் இருக்கிறார். தான் பெற்றெடுத்த தாய் வெயிலிலே களைபிடுங்கக்கூடிய நிலையிலே தான் ஒருவன் வைத்திருக்கிறான் என்றால், இந்திய அரசியலில் இருக்கிற களைகளை எல்லாம் பிடுங்குவதற்கு தகுதியான தலைவன் இவன் தான் என்றான்.